ஆத்ம உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம் பற்றி இன்று காணப்போகிறோம். அரக்க குணம் சிறிதும் இல்லாத நீதி நியாயம்படி நடக்கும் விபீஷ்ணரின் கதையை தான் இங்கு சொல்லப் போகிறேன். விபீஷ்ணர் சிறு வயதிலிருந்தே கடவுளை வேண்டி நீண்ட நேரம் தவம் மேற்கொள்வார். அப்படி ஒரு நாள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணர் மூவரும் பிரம்மதேவரிடம் வரம் வேண்டி கடுமையான தவம் மேற்கொண்டனர். அதிலே உள்ளம் மகிழ்ந்த பிரம்மதேவர் என்ன வர வேண்டும் என கேட்டார். விபீஷ்ணரோ நன்கு யோசித்து, எப்படி தாமரை தண்ணீருக்குள் இருந்தாலும் அதன் இலை தண்ணீரை தொடுவது இல்லையோ அதுபோல என் மனமும் சஞ்சலத்தை தொடாமல் தூயமான மனதால் கடவுளையே நினைத்து இருக்க வேண்டும். எனக்கு எப்போதும் கடவுளின் பாதங்களை சரணடைகிற வலிமையை தரணும்னு வித்தியாசமான ஒரு வரத்தை கேட்டார். பிரம்மதேவரும் கொடுத்துவிட்டு மறைந்து விட்டார். இந்த வரம்தான் பின்னாளில் ராவனிடமிருந்து பிரிந்து ராமனிடம் செல்லும் வலிமையை தந்ததோ? ஆம், சீதையை மீட்க சுக்கிரீவன் தலைமையில் படையெடுத்து வருவதை அறிந்த ராவணன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை போட்டான். அப்பொழுது கும்பகர்ணன், அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுவது தவறு, சீதையை தூக்கிட்டு வருவதற்கு முன் இந்த ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தால் இந்த யுத்தமே நடந்திருக்காது. அவர்கள் போர் தொடுப்பதில் நியாயம் இருக்கிறதே அண்ணா, யோசிக்காமல் பாவம் செய்து விட்டீர்கள் என்று கோபத்தால் கொந்தளித்தான். வேறு வழியின்றி, பரவாயில்லை, உங்களுக்காக நான் போரிட்டு வெற்றி அடைகிறேன் என்று வீர முழக்கமிட்டான். ஆனால் விபீஷ்ணருக்கு இது எதுவும் பிடிக்காததால் பேசி பயனில்லை என்று விபீஷ்ணரும் 4 அமைச்சர்களும் கோபத்துடன் வெளியேறுகின்றனர். ராமரிடம் இணைந்து ராவணனை வெல்வதற்கு உதவி புரிந்து நல்லாட்சி புரிகிறான் விபீஷ்ணர். அறத்தின் வழி நின்றதால் ராமரின் மூலம் பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கு. அறம் தெரிந்தும் புறம்பாக நின்றதனால் மாண்டான் கும்பகர்ணன். அடுத்ததாக, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தெய்வ திருமகள் சீதா தேவி தோழியே, அன்னையே, தெய்வமே என புகழ்ந்தாள் என்றால் அவள் எவ்வளவு உயர்ந்தவளாக இருக்க வேண்டும்? அசுரர் குலத்திலே பிறந்து தீயவர் கூட்டத்தின் மத்தியில் குன்றின் மேல் நிற்கும் விளக்காய், உப்புக்கடலில் முத்தாய், சேற்றில் முளைத்த செந்தாமரையாய் இருந்தவள் வேறு யாரும் இல்லை, விபீஷ்ணரின் மகள். மும்முறை சீதாதேவியின் உயிரை காப்பாற்றியவள், மும்முறை அன்னையே என அழைக்கப்பட்டவர். கவலையின் உச்சியிலே தான் இருந்த இடத்திலே கரையான் அரைத்த பொழுதும் இடத்தை விட்டு நகராமல் இருந்தாள் சீத்தை. அரக்கர்களின் தலைமையானவள் திரிசிடை. திரிசிடை என்றால் 3 வில்வ இலைகளின் கொத்து என்று அர்த்தம். தன் பெரியப்பா ஆனாலும் பிறர் மனைவியை கவர்வது பாவம் என ஒரு பெண்ணாய் சீதை துவளும் போதெல்லாம் எப்பொழுதும் தேற்ற அவள் அருகிலேயே இருப்பாள். அப்படி ஒரு சமயம் அவள் தூங்கிக் கொண்டிருந்த போது எழுப்பி, துணையாம் தூயவளே, எனக்கு நல்ல காலம் வரப்போகிறதா? என் இடக்கண் துடிக்கிறதே. இதற்கு முன் விஸ்வாமித்திரர் ராமரை அழைத்து வரும் பொழுதும் துடித்ததே. ராவணன் என்னை கவர்ந்தபோது வலக்கண் துடித்ததே. அப்படியென்றால் நன்மை நடக்கப் போகிறதா என குழந்தைத்தனமாய் எதையும் மறவாது கேட்டாள். ஆம் தேவியே, உன் முகத்தில் ஒரு ஒளி தெரிகிறது, காதில் பொன்வண்டு ஒன்றும் செல்கிறது. நிகழ்ந்த இந்த நல்ல சகுனங்கள் எல்லாம் காணும்போது உன் செவிக்கு இனிமையான செய்தியை தூதன் ஒருவன் கொண்டு வரப்போகிறான் என நம்பிக்கையூட்டி, தாங்கள் துக்கத்தால் தூங்கவில்லை, கனவும் வரவில்லை. ஆனால் நான் தூங்கினேன். 3 கனவுகள் வந்தன, கேளுங்கள். ராவணன் சிவப்பு இரத்த கரையுடன் தென்திசை நோக்கி செல்கிறான். ராவணனுக்கு துன்பம் நேரப் போகிறது என்பதையும், 2 சிங்கங்கள் புலிக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி ஒரு மதம் பிடித்த யானை கூட்டத்தை அழிப்பதை கண்டேன். அதில் மயில் ஒன்று சிங்கத்திடம் தஞ்சம் அடைவதையும் கண்டேன். 1000 திருவிளக்குகள் ஏந்தி
திருமகள் ராவணன் இல்லத்தை விட்டு என் தந்தை விபீஷ்ணனின் மாளிகைக்குள் செல்வதையும் கண்டேன். ஆனால் மேலும் இந்த கனவு தொடர்வதற்குள் எழுப்பிவிட்டீர்கள் என்றாள். தேவியோ ஆனந்தப்பட்டு, அன்னையே, மீண்டும் துயில்க, மீதம் கனவு நன்கு காண்க. இக்கனவின் அர்த்தம் ராவணனின் அழிவுகாலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகிறது என இருகரம் கூப்பி வணங்கினாள் சீத்தை. இவ்வாறு அறத்தின் வழி நின்று சொற்களால் தெய்வமே தன்னை அன்னை என அழைக்கும்படி பேறு பெற்றாள் திரிசடை.